ஓகே ஓகேண்ணா. ஓகே. சரி, ஓகே. இது செக் பண்ணி பார்க்குறீங்கன்னா நான் ஒரு சும்மா சிம்பிளாக ஒரு லாஜிக் தரேன் இதுலேயே. கொஞ்சம் குயிக்காக போடுங்க, நம்ம அடுத்தது போகணும். ஓகேங்களா? இது ஸ்டேட் ஆக்ஷன். இது அன்றைக்கி ட்ரை பண்ணோமா? அன்றைக்கி நம்ம அசைன்மெண்ட் கொடுத்துனாங்க, போட்டிங்களா அது? ரஜேந்திரன் சார், அன்றைக்கி அசைன்மெண்ட் கொடுத்தோமா அதில் ஸ்டேட் ஆக்ஷனில்? ஹலோ முத்துக்குமார், உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்கா? இருக்கு ப்ரோ, இருக்கு ப்ரோ. ஓகே. ஓகே பிரபு, உங்கள்கிட்ட இருக்குல்ல? இருக்குண்ணே, இருக்கு. கஜேந்திரன் சார், 3 பேர் ட்ரை பண்ணுங்க. முத்துக்குமார், உங்களுக்கு இதே ட்ரை பண்ணுங்க. இதே உங்களுக்கு ரிசல்ட் எடுங்க பார்க்கலாம். இதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, எக்ஸ் வந்து 5 கம்மியா, ஓகேவா? 5 கிரேட்டர் தென் 5னா ஆன்லேருந்து ஆஃப் போகணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5னா ஆஃப்லேருந்து ஆன் போகணும். 5 மட்டும் மாற்றுங்க, மற்ற வேல்யூஸ்லாம் இதே வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட் எடுங்க பிரபு. ஓகே ஓகே. ஜஸ்ட் உங்களோட இதுக்காக தான், ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஓகே போட்டு பார்த்தா தான் டவுட்ஸ் வரும். டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக போடணும். இந்த ஸ்டேட் எடுக்கிறது முத்துக்குமார், இது எப்படி போகணும்னா, இது கிளியராக இருக்குல்ல? இந்த ஸ்டேட் எடுக்கிறது, சார்ட் எடுக்கிறதெல்லாம் புரியுதுல்ல? புரியுது. ஓகே. இந்த ஸ்டேட் ஃப்ளோவில் போனீங்க அப்படின்னா, அந்த இதில் லைப்ரரியில் ஸ்டேட் ஃப்ளோ இருக்கும். ஸ்டேட் ஃப்ளோவில் சார்ட் சார்ட் எடுத்து இப்படி போட்டுவிட்டு, சார்ட் உள்ளே போய்கிட்டு நீங்கள் இது மாதிரி ஸ்டேட் இங்கே போனீங்கன்னா ஸ்டேட் வரும். அதை எடுத்து இங்கே போட்டு ஓகே. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட் அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு ஸ்டேட்டு, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த டிஃபால்ட் ட்ரான்சிஷன் இங்கே இருக்கும். அப்புறம் இங்கே எழுதலாம் நீங்கள் கண்டிஷன். ஆன் ஆஃப்னு எழுதிட்டு கண்டிஷன் எழுதலாம் நீங்கள். இதுதான் போதும். ஓகே. போட்டு கொஸ்டின் மார்க்கில் வந்து நீங்கள் கண்டிஷன் எழுதணும். கண்டிஷன். டக்குன்னு ஒரு குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் போடுங்க. கேட்குதாங்க? கேட்குது சார். சார் இப்போதான் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது நெட்டு. ஓகே சார், அந்த இது மட்டும் சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? இல்லை, நான் ஒரு ஹேண்ட்ஸ் ஆனுக்காக ஸ்டேட் ரோல் உட்காந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். அன்னைக்கு அந்த எக்ஸிட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகல பார்த்தீங்களா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆமாங்க சார், எக்ஸிட் இது பார்த்தேன், பட் ஃபுல்லாக புரியல. இல்லை அதான் என்னன்னா, வேறு வேரியபிள் யூஸ் பண்ணணும். நான் ஒரே வேரியபிள் யூஸ் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு. அதனால ஒரே வேரியபிள்னா அது கன்ஃபியூஸ் ஆகும். எக்ஸிட்டுக்கு எடுத்துக்கிறதா எனேபிள் எடுத்துக்கிறதா, ஓகேங்களா? ஓகே சார். ஆனால் அந்த கண்டிஷன் சார், கண்டிஷன் எக்ஸ்ன்னு தான் செக் பண்ணுது. கண்டிஷன் இன்புட் எக்ஸ் செக் பண்ணுது, ஓகேங்களா? ஓகே. நான் என்ன பண்ணியிருந்தேன், இந்த ஸ்டேட்லேயும் ஒயின்னு போட்டிருந்தேன், இந்த ஸ்டேட்லேயும் எல்லாமே ஒயின்னு போட்டிருந்தேன். புரிஞ்சுங்க சார். ஓகே. அது நீங்கள் இதே மாதிரி போடுங்க. ஆனால் கண்டிஷனில் மட்டும் 10க்கு பதிலாக 5, இங்கே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10க்கு பதிலாக 5. இது அப்படியே ஒரு ஆன்சர் டக்குன்னு போட்டுங்க, அடுத்து பார்ப்போம். ஓகே சார். இப்போ வந்து ஆக்சுவலாக எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 10 அப்படின்னா ஆன் ஸ்டேட்டுக்கு வரும். இல்லை, ஆஃப் ஸ்டேட். இந்த பக்கம் ஆமாம், இந்த பக்கம் ஆஃப் ஸ்டேட்டுக்கு போகும். ஆஃப் ஸ்டேட்டுக்கு போன உடனே 8ல் இருக்குமா சார்? ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், டிஃபால்ட் ட்ரான்சிஷன் இங்கே இருக்குங்களா? இங்கே தான் ஆரம்பிக்கணும். இங்கிருந்து ஆரம்பிக்கும். இது வந்தோடனே ஒரு சாம்பிள் டைம் 1ன்னு இருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்போவுமே 2ன்னு இருக்கும். எது வரையும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட் போகிற வரையும் 2லேயே இருக்கும். இதுலேருந்து அடுத்து போயிடுச்சுன்னா 4க்கு மாறிடும். இது 4லேயே இருக்கும். எப்போ வரையும் 4லேயே இருக்கும்னா திரும்ப இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட் வர வரையும். திரும்ப இந்த ஸ்டேட்டுக்கு வரும்போது 1க்கு மாறும். அதே தான் இங்கே. குயிக்காக பண்ணுங்க, நம்ம அடுத்து நான் நிறையா இதுமா நீங்கள் அதை பிளாக் எடுக்கிறது டவுட்லாம் சொல்லுங்கள் பிரபு. நீங்கள் ஓகே. அதில் ஒரு 3 இன்டர்வியூ கன்சல்டன்ஸ், அதாவது HCL, அப்புறம் வந்து டஃபே, அப்புறம் ஜான்சன் எலக்ட்ரிக், அவங்களோட இன்டர்வியூ கால் பண்ணாங்க. அவங்களோட நம்பர் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் மண்டே கால் பண்ணி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டட் மேட்டர் பொசிஷன் சொல்லுங்கள். நான் 3 நம்பர் ஷேர் பண்ணுறேன். டஃபே கம்பெனியோட கன்சல்டன்ட்.
குரூப்லயே போட்டுருக்கேண்ணா. ஏன் ஜெயக்குமார் இதுல வரல உங்களுக்கு? இல்ல வருது. ஜெயக்குமார் குரூப்ல இதுல போட்டு எடுக்க முடியலையா? ஏன்னா நான் ஃபோன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எடுக்க முடியலையா? இல்ல குரூப்ல போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா நெட்டு கட் ஆகும் ஓகேங்களா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா. எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா கூட ஓகே தான். ஆனந்த் சார், ஆனந்த் சார், இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெஷராக இருக்காங்கல்ல, ஆமா அவங்க வந்து ஒரு தெரியல சார். ஏங்க சார்? நான் ஃப்ரெஷர் கன்சிடர் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனா கால் பண்ணி கேட்டு பாருங்க ஓகேங்களா? இல்லை நான் அதான் அவங்க வந்து ஓரளவுக்கு பேசிக் தெரிஞ்சு பிக்கப் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரிலாம் போக முடியுமா? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெஷரே எனக்கு இது வரைக்கும் வந்த கால்ஸ் ஃப்ரெஷருக்கான கால் வந்தது கிடையாது. ஓகே ஓகே. அதனால எனக்கு அதில் ஐடியா இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நான் கொடுக்குற நம்பரை நீங்கள் செக் பண்ணி பாருங்க, வேலை எடுக்கலாம். ஓகே ஓகே ஓகேங்க. ஃப்ரெஷர் எடுக்கும்போது ப்ரொசீஜரே டிஃப்ரெண்டாக இருக்கும் சார். நான் ஆப்டிடியூடு சார் அவளுக்கு பேக்கேஜ் கம்மியாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அட்லீஸ்ட் ட்ரெயினியாக வச்சுட்டு கூட அப்புறம் மாற்றினா கூட பையன் கொஞ்சம் ரெடியாக இருப்பானுங்க. அதுக்கு தான் கேட்டேன். சரிங்க சார், நான் அது பார்க்குறேன். நான் எனக்கு டைம் இருக்கு. நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஓகே ஓகே நம்பர் இந்த நம்பர் நான் ஷேர் பண்ணுற நம்பரில் செக் பண்ணி பாருங்க. சரிங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. சரி சரி. இல்லை அந்த பையனுக்கு எப்படியும் கொஞ்சம் டைம் இருக்கு. ஓகே ஓகே. இன்னும் 1 இயர் இருக்கு. நான் அதுக்குள்ள அவனுங்க கொஞ்சம் பார்க்கலாம் என்ன பண்றாங்க. முத்துக்குமார், நீங்கள் இந்த நம்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணி பாருங்க ஓகேங்களா? முத்துக்குமார், ஜெயக்குமார், பிரபு. ஓகே ப்ரோ. ஓகே ஓகேண்ணா. இப்போ வேணாம், மண்டே 10 o'clock மேலே செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஆனந்தராஜ் சொன்னாங்க, இந்த மாதிரி வேக்கன்சி இருக்கு அவங்களுக்கு. நான் ஆக்சுவலாக அந்த இதில் வந்து ஃபேக் மட்டும்தான் நான் இப்போதைக்கு என்னோட இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இவங்க 2 பேருக்கெல்லாம் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. இந்த மாதிரி கம்பெனியில் மாறல. இப்போதைக்கு சர்வீஸ் கம்பெனி நான் பார்க்கல. நான் வந்து இதெல்லாம் பார்க்குறேன், ப்ராடக்ட் மாறினாட்டு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி பார்க்கணும். அதனால் இது முக்கியமாக நான் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனந்தராஜ் காலேஜ் அவங்க நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வேக்கன்சி நிறைய பேர்லாம் தெரிவிட்டு இருக்காங்க. அதனால் ரெஃபர் பண்ணாலும் அவங்க ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் கம்பெனி கேளுங்க. மேட்டில் என்ன பொசிஷன் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எம்பிடி மாடல் பேஸ்ட் டிசைன் மேட்லேப்னு சொல்லுவாங்க. மேட்லேப் சிம்லி ஸ்டேட். ஓகேவா? சரிண்ணா சரிண்ணா. ஓகேண்ணா. ஓகே ஓகே. பிரபு, எதுவும் எல்என்டிலேருந்து ஃபீட்பேக் வந்துச்சா? ஆனால் அவங்க எதுவும் மெயில் பண்ணலண்ணா. அப்புறம் 2-3 கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. சென்னையிலேருந்தும் ஒன்று கம்பெனி, அப்புறம் பெங்களூர் பேஸ்டு கம்பெனி ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு 2 days முன்னாடி தான் கால் பண்ணாங்க. நான் வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பெங்களூர் அந்த 2 பொசிஷனில் அந்த லொக்கேஷன்லேருந்து சொன்னாங்க. நான் வந்து இன்டர்வியூ எதுவும் அட்டன் பண்ண சொல்கிறேன். ஓகே பிரபு, நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம உங்களோட நாக்ரி ஃபுல்லாக எடிட் பண்ணி கொடுத்தீங்களே, ஆமாண்ணா. நீங்கள் அப்படியே எல்லா பேஜையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப்பில் போடுங்க. ஏன்னா முத்துக்குமார், ஜெயக்குமார் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணுங்க நாக்ரியில் ப்ரொஃபைல. ஓகே ஓகே ப்ரோ. மாடிஃபை பண்ண நீங்கள் அந்த கீவேர்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்தா தான் உங்களுக்கு கால் வரும். இப்போ பிரபுக்கு வந்து மாற்றினேன் எல்லாத்தையுமே கீவேர்ட்ஸ் எல்லாம் மேட்லேப் சிம்லி ஸ்டேட் ஃப்ளோ அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கால் வர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்களும் ஒரு ப்ரொஃபைல் ஷேர் பண்ணுவாரு. பிரபு, நீங்கள் ரெஸ்யூம் கூட ஷேர் பண்ணுங்க ஓகேவா? சரி ஓகேண்ணா. சரி ஓகே. ரெஸ்யூமே நம்ம நாக்ரி ப்ரொஃபைல் எடிட் பண்ணுங்க. எல்லாத்தையும் அந்த குரூப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுங்க. ரெஸ்யூம் மட்டும் வேர்டாக கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஓகே. நீங்கள் முத்துக்குமார், ஜெயக்குமார் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட ப்ராஜெக்டை போடுங்க. ப்ராஜெக்டை மட்டும் பிரிக்கிறோம் ஓகேவா? நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் எடுத்து ஏதாவது வேற கம்பெனி போடுங்க. அவர் போட்டிருக்கிறதே ஓகே ஓகே
நீங்க எங்க சர்டிபிகேட்ஸ் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த கம்பெனி போகும். ஓகே. உங்களுக்கு கிளாஸ்க்கு அப்புறம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேண்ணா. வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி விட்டுறேண்ணா. ஓகே, ஓரளவு பண்ணிட்டீங்களா அந்த மாடல்? அடுத்து போகலாமா? பண்ணிட்டேண்ணா. ஓகே, அவுட்புட் வந்துருச்சு. அவர் போகும். வந்துருச்சுண்ணா. ஓகே, மொத்தமாக உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது இது, நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். நீங்கள் லேப்டாப்லேயும் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா மொபைலில் இருந்தா? இல்லை, அது ஜாயின் ஆக முடியாது. நான் பார்த்தேன், அது வீடியோ வந்து ஒரு நாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. சேனல் போட்டோம்னா எல்லாத்துக்கும் அது கேட்கும். அதான் சரி ஓகே. ஃபேன் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அது ஜாயின் பண்ணாவே அப்படி தான் வருது. அதில் சிஸ்டத்தில் ஃபால்ட் இருக்குது. அது சரி ம் இல்லை அது கேட்குறாங்க. நீங்கள் லேப்டாப்பில் ஜாயின் பண்ணீங்க, டக்குன்னு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த தெரியும். ஆமாம் 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 நீங்கள் டக்குன்னு வந்து அதை ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கு தான் கேட்டேன். ஆமாம், எந்த இடத்துல ஸ்டக் ஆகுதுன்னு. நான் கொஞ்சம் நீங்களும் உங்களோட லேப்டாப் ரெடி பண்ணுங்க சீக்கிரம். நெக்ஸ்ட்டுக்குள்ள பண்ணிடுறேன். ஓகே ஓகே. நீங்கள் மாடல் திரும்ப இந்த கிளாஸ் முடிச்சவே பண்ணிடுங்க அதை. ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. போட்டு அது மாதிரி ரிசல்ட் எடுங்க. ஆனா இந்த ரிப்பீட்டிங் சீக்வன்ஸ் சார் ஏதாவது வந்து இன்புட்டா கொடுத்தா லைக் ஸ்கோப்ல நிறையாவது வந்து காமிக்குதானே. நம்ம வந்து இதுக்கே வந்து ரிப்பீட்டிங் சீக்வன்ஸ் சார் வந்து எக்ஸ்ல வந்து இன்புட் வேல்யூ கொடுத்தோம்னா அது நிறையாவது வருது இல்லைண்ணே. லைக் வந்து ஒரு 10 வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அது கீழே போட்டுட்டோம்னா அது ஓகே. பட் அது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்காது. ஒரு வாட்டி இல்லைன்னா 2 வாட்டி மட்டும் இந்த ஸ்கோப்ல வர்ற மாதிரி பண்ண முடியாதுண்ணே. எனக்கு வந்து அதே ஒரு 5 வாட்டி கண்டினியூஸா வருது, அது மாற்ற முடியாது. ஏன் அதில் நீங்கள் டைம் கம்மி பண்ணிக்கிங்க. நீங்கள் டைமுக்கு பதிலாக நீங்கள் டைமை கம்மி பண்ணி கொடுங்க, அது கம்மியாக வரும். சரி ஓகே. அது ரொம்ப இப்போ நிறைய வருது. சரி நான் மாற்றிடுறேன். டைமை கம்மி பண்ணுங்க. இல்லை அப்படின்னா உங்களோட சாம்பிள் டைம் மாற்றுங்க. சரி ஓகே. சாம்பிள் டைம் நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான சைக்கிள் வரும். ஓகேண்ணா. சாம்பிள் டைம் என்னென்ன போட? ஆனால் இங்கே சாம்பிள் டைம் வந்து -1 தான் போட்டுருக்காங்க. அதான் -1 டிஃபால்ட்டாக உள்ளது. நீங்கள் கம்மியானா 0.5 அந்த மாதிரி கொடுங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு போயிடலாம். அடுத்து என்னன்னா அது நம்ம பார்த்தது வரைக்கும் கண்டிஷன் ஆக்ஷன். ஓகேங்களா? அதாவது ஸ்டேட் ஆக்ஷன். ஸ்டேட்டுக்குள்ள எல்லா ஆக்ஷனையும் எழுதி வைக்கிறது. அதாவது y = 1 2 4 எழுதினோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆக்ஷன். கண்டிஷனுங்கிறது இங்கே எழுதினால தான் கண்டிஷன். அதாவது x > 10 நம்ம செக் பண்ணோம்ல, இது கண்டிஷன், இது ஆக்ஷன். ஸோ ஸ்டேட்டுக்குள்ளே நடந்தால் அது பேர் ஸ்டேட் ஆக்ஷன். ஓகேங்களா? கண்டிஷன் ஆக்ஷன் ஒன்று இருக்குது. கண்டிஷன் பக்கத்துலேயே நடக்கும். அதான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்குள்ளே வரணும். வந்தவனையும் இங்கே உள்ளெல்லாம் எதுவுமே இருக்காது. என்ன ஃபஸ்ட்டு செக் பண்ணோம்னா கண்டிஷன் ஆக்ஷனில் இந்த இதை போய் எக்ஸை செக் பண்ணணும். >5 இருந்துச்சுன்னா y = 1ன்னு இங்கே ஆக்ஷன் இங்கே எழுதியிருப்போம் கண்டிஷன் பக்கத்துலேயே. அதனால பேர் கண்டிஷன் ஆக்ஷன். எப்போவுமே கண்டிஷன் எழுதும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட்லேயே போடணும். ஓகேங்களா? ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் க்ளோஸ் பண்ணணும். ஆக்ஷன் எழுதும்போது பேரந்தசிஸில் போடணும். ஓகேவா? ஸோ இதுதான் இது கண்டிஷன், இது ஆக்ஷன். இது பேர் கண்டிஷன் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸ்டேட்டில் எதுவுமே நம்ம எழுத மாட்டோம் அதில். ஓகேவா? ஸோ எக்ஸ் வந்து 5க்கு மேலே இருந்தால் y வந்து 1 இருக்கும். அது வந்து இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்புறம் இந்த ஸ்டேட்டில் இந்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு என்ன கண்டிஷன் செக் பண்ணணும்னா எக்ஸ் வந்து << ≤ 5 இருந்துச்சு அப்படின்னா y = 0. ஓகேவா? இப்படிதான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க.
எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 5 அப்படின்னா என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன். 1. 1ன்னு வரணும். ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 5 இல்லை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் வந்து கிரேட்டர் தென் 5 மாறுது. ஒரு சைக்கிள் மட்டும் இருக்குது. ஜூம் பண்ணிக்கோங்க. வேண்டாம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் வந்து எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 5 வருது. அப்போ தான் வந்து ஒய் ஈக்குவல் டு 1ன்னு வருது. அதுக்கப்புறம் எல்லா ஸ்டேட்லேயுமே ஒய் எக்ஸ் வந்து லெஸ் தென் 5லேயே தான் இருக்குது. அதனால 0லே இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல மட்டும் 5க்கு மேலே போகுது. ஆல்மோஸ்ட் 8 வேல்யூ வருது. ஸோ அதனால இந்த இடத்துல மட்டும் 1ன்னு வருது. இந்த இடத்துல மட்டும் தான் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 5 வரும்போது ஒய் ஈக்குவல் டு 1. மற்ற எல்லா டைமுமே எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 தான் இருக்குது. ஸோ அதனால 0லே இருக்குது. திரும்ப அடுத்த சைக்கிளில் திரும்ப 5 மேலே போயிடுச்சு. அதனால அவுட்புட் 1 வருது. ஓகே, கிளியரா? கிளியரா? டவுட்னா ஓகே இல்லைண்ணா ஓகே. குயிக்காக போட்டு ஓகே குயிக்காக போடுங்க. எனக்கு என்ன இப்போ போடுறீங்கன்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 10 பாருங்க. 10 இருந்துச்சுன்னா ஒய் வந்து 2ன்னு வரணும். ஓகேவா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 இருந்தால் ஒய் வந்து 5ன்னு வரணும். ஸோ இதை டக்குன்னு செக் பண்ணுங்க. இங்கே 10, இங்கே வந்து 2, இங்கே வந்து எப்படி போடுறீங்க அப்படின்னா போட வேண்டியது என்ன இருந்தால் ஒய் வந்து 2ன்னு வரணும். ஒய் வந்து 5ன்னு வரணும். இதை கொண்டு போட்டுக்காங்க. போடுங்க. இது வந்து கண்டிஷன் ஆக்ஷன் முடிஞ்சிச்சு. ஸ்டேட் ஆக்ஷன் அடுத்து கண்டிஷன் ஆக்ஷன் இருக்குது. கரெக்டாக தானே போயிட்டு இருக்கோம். ஃபாஸ்ட்டாலும் போகல. இல்லைண்ணா முத்துக்குமார் உங்களுக்கு ஓகே தானே? புரியுது இல்லை? கிளியர். ஓகே. நீங்கள் நேம் என்ன வேணாலும் கொடுக்கலாம். அது ஆன் ஆஃப்னு தான் கொடுக்கலாம் கிடையாது. நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். கண்டிப்பாக ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம இனிஷியலாக மிஸ்டேக் பண்ணுற ஸ்டேட்களோட இந்த டிஃபால்ட் ட்ரான்சிஷன் போட மறந்துடுவோம். அதனால ரன் பண்ணும்போது எரர் வரும். ஸோ அந்த டிஃபால்ட் ட்ரான்சிஷன் போடணும். இதை போட்டு டக்குன்னு ஏதாவது ரிசல்ட் அனுப்புங்க. நம்ம அடுத்து போகலாம். இன்டர்வியூ கொஸ்டின் இது கேட்பாங்க. ஸ்டேட் ஆக்ஷனுக்கு கண்டிஷன் ஆக்ஷன் என்ன டிஃபரன்ஸ்? ஸ்டேட்டுக்குள்ளே நடந்துச்சுன்னா ஸ்டேட்டுக்குள்ளே ஆக்ஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 1, 2, 3ன்னு போட்டுக்கோங்கள. இந்த ஸ்டேட் ஆக்ஷனு. கண்டிஷன் பக்கத்துலேயே ஆக்ஷன் நடந்துச்சுன்னா இது ஆக்ஷன். இந்த பேரலிசிஸில் இருக்குது. அது வந்து கண்டிஷன் ஆக்ஷன். இங்கிலீஷ்லேயே சொல்கிறாப்புல இருக்கும். பார்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டினே கேட்பாங்க கண்டிப்பாக. கொஞ்சம் 1 year 2 years எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. ஜெயக்குமார் நீங்கள் லேப்டாப் சீக்கிரம் ரெடி பண்ணிடுங்க. அஜேந்திரன் சார். சார் சொல்லுங்கள். அது நான் மேட்லாப் முன்னாடியே ஓப்பன் பண்ண விட்டேனா. ஓகே. ஸோ அதனால் அது சிவிலிங் சுற்றிக்கிட்டே இருக்கு. சார் நான் எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. நான் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு அவுட்புட் அனுப்பிடுறேன். சரிங்களா? ஓகே ஓகே. அவுட்புட் எல்லாம் கிளியர் தானே உங்களுக்கு? கிளியர் சார், கிளியர். சார் இப்போ இதில் ஒரு அவுட்புட் தான் ஜென்ரேட் பண்ண முடியுமா? ஒய் ஈக்குவல் டு 2 மட்டும்? இல்லை அப்படிலாம் இல்லை. நீங்கள் கமா போட்டே போகலாமா? இல்லை அப்படி சொல்கிறீங்களா?
அம்மா போட்டு இல்லை அப்படி போட முடியாது. ஒரு அவுட் புட் தான் அது. அந்த இது ஒன்று தான் போடலாம். ஆனா நேம் வேரியபிள் வேற வேற வேரியபிள் கொடுக்கலாமா? இல்ல இல்ல வேரியபிள் அண்டர்ஸ்டுட். இப்போ y ஈக்குவல் டு இல்ல 2ன்ற மாதிரி. ஒரு கண்டிஷனுக்கு ஒரு ஆக்ஷன் தான் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 3 ஆக்ஷன் ஓகே இருக்காது. ஓகே என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே. இல்ல அப்படி நான் வராது சார். 2 3 ஆக்ஷன் போட முடியாது. இந்த மாதிரி எல்லாமே ப்ளூ கலர்ல வந்துட்டாலே எரர் தான் சார். இந்த மாதிரி வரணும், கலர் மாறணும். ஓகேவா? அப்பதான் இந்த மாதிரி 2 ஆக்ஷன்லாம் போட முடியாது ஒரே இதுல. ஓகே ஓகேங்க சார். ஓகேங்க சார். எல்லாமே ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க. அதான் இந்த அதான். மாதிரி இது மாதிரி வந்தாலும் அது எரர் தான். ஓகே. நீங்க ஏன்னா வேரியபிள் மாத்திக்கலாம். இங்க ஒரு வேரியபிள் இங்க ஒரு வேரியபிள் இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே. இதை ட்ரை பண்ணுங்க. நம்ம அடுத்து போகலாம். ஓகேவா? நீங்கள் எல்லாமே டக்குன்னு இந்த கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி உட்காந்து முடிச்சுட்டு அப்புறமா அடுத்து போகணும்னா அன்னைக்குள்ள அதை போய் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து நான் பார்க்க போகிறது வந்து அப்சல்யூட் டைம் டெம்போரல் லாஜிக். ஒரு டைமை பொறுத்து ஸ்டேட் மாறுறது. ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரி தான். இங்கே என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக டிஃபால்ட் ட்ரான்சிஷன் இந்த ஸ்டேட்டில் ஆரம்பிக்குது. இது ஆரம்பிக்கும் போது ரிசல்ட் வந்து 8ன்னு ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 செகண்ட் டோட்டலாக இதுதான் செகண்ட் சொல்லுவாங்க. டோட்டலாக 10 செகண்ட் இது நம்ம சிமுலேஷன் டைம். அதில் 2 செகண்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட் போகும். இதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் வந்து ஆஃப்டர். ஓகேங்களா? ஆஃப்டர் இருக்குது, பிஃபோர் இருக்குது. ஸ்டேட் ஃப்ளோ ஆப்ரேட்டர்னு கொஞ்சம் இதில் போட்டிங்கன்னா கூகுளில் போட்டிங்கன்னாவே வரும். ஓகேவா? அதில் வந்து ஆஃப்டர், பிஃபோர், அட்டு இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஆஃப்டரு. ஸோ ஆஃப்டர் இப்போ என்ன ஆகும்னா இந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரும்போது இசட் ஈக்குவல் டு 8ன்னு வரும். அதுலேருந்து அப்புறம் 2 செகண்டு கழிச்சு இசட் வந்து 5ன்னு வந்துடும். ஓகேவா? அதுலேருந்து 1 செகண்டு கழிச்சு இதுலேருந்து ஒரு செகண்ட் கழிச்சு இந்த ஸ்டேட்டுக்கு மாறும். அப்போ இசட் வந்து 8 வரும். அதுலேருந்து அப்புறமா 2 செகண்ட் கழிச்சு இந்த ஸ்டேட் மாறும். ஸோ இது வந்து இந்த எல்இடி பிளிங்கிங்கு, அப்புறம் இந்த டிராஃபிக் லைட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் நேரம் ஆனில் இருக்கணும், அப்புறம் ஆஃபில் இருக்கணும், இல்லை க்ரீன் கலர் வரணும், அதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அப்சல்யூட் டைம் டெம்போரல் லாஜிக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமை பொறுத்து ஸ்டேட் மாறுது. ஓகே, ஸோ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வருது அப்படின்னு. இன்புட் கிடையாது. ஓகே, இன்புட்டு டைம் தான். ஃபஸ்ட்டு 2 செகண்டுக்கு வந்து 8ல் இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 5க்கு போணுச்சு. அதுக்கப்புறம் 1 செகண்ட் மட்டும் தான் 5ல் இருக்கும். அப்புறம் திரும்ப 2 செகண்ட் 8க்கு. செகண்ட் நான் எங்கே சொல்கிறேன்னா இங்கே கீழே பாருங்க, அதான் டைம். ஸோ ஃபஸ்ட்டு 2 செகண்டுக்கு 8, அடுத்த 1 செகண்டுக்கு 5. கிளியராக போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஆரம்பிக்கும் போது 8ல் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 செகண்டு கழிச்சு 2 செகண்டு இந்த 2 செகண்டு கழிச்சு 5க்கு மாறும். ஓகேவா? 5. அதுக்கப்புறம் அதுலேருந்து 1 செகண்டு ஆஃப்டர் 1 செகண்ட் ஆகும் இந்த ஸ்டேட்டுக்கு இந்த ஸ்டேட்டு போயிடும். அப்போ வந்து 1 செகண்ட் 5ல் இருக்கும். அடுத்து திரும்ப இந்த ஸ்டேட்டுக்கு போன பிறகு இந்த ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு மாறுறது, அது ஆன்லைன் ஆஃப் மாறதுக்கு 2 செகண்ட் இருக்கும். ஸோ 2 செகண்ட் 8. ஸோ இப்படி நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக இதே வேல்யூஸ் கொடுத்தாலும் வைக்கலாம். இந்த மாதிரி ஆஃப்டர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்கள். இதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து இந்த ப்ராக்கெட்லாம் எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி முடிச்சிருக்கீங்க அது மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த டைமும் எவ்வளோ செகண்ட் கொடுக்குறது வந்து அந்த சிம்பிளாக ஓப்பன் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா
ஃபுல் கண்டிஷனே வந்து இதில் இருக்கும், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில். இது கொஞ்சம் குயிக்காக போடுங்க. இது வந்து டைமை பொறுத்து மாறுறது, அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட். சார் டிலே வந்து செகண்ட்ஸ்ல மட்டும்தான் கொடுக்க முடியுமா? மைக்ரோ செகண்ட்ஸ்ல மைக்ரோ செகண்ட்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் மைக்ரோ செகண்ட்ஸ் மைக்ரோ செகண்ட்ஸ் செகண்ட்ஸில் கொடுக்கவே இல்லை. மைக்ரோ செகண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சிம்பிள் கொடுப்பீங்க எனக்கு? மைக்ரோ அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் இருக்கணும்ல. சார் ஆக்சுவலா யூ சம்திங் கொடுத்தா ஓகே ஓகே. ஆமாம், மில்லி செகண்டு மைக்ரோ செகண்ட் கொடுக்கலாம் நீங்கள். யூ ஓகே ஓகே யூ ஆமாம், எம் வந்து மில்லி செகண்டு, யூ வந்து ஓகே மைக்ரோ ஓகே செகண்ட் சார். போட்டுக்கலாம். சார் அப்போ இது இந்த பிடபிள்யூஎம் ஜென்ரேஷனுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பிடபிள்யூஎம் ஜென்ரேஷனுக்கு எப்படி சொல்கிறீங்க? அந்த பல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு சார். ஓகே ஓகே. பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். சார் கூகுள் மீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேட்லேப் ஓப்பன் பண்ணிடுங்க சார். இல்லைன்னா அன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்னப்ப நான் நினைச்சேன் என்ன ஓப்பன் ஆக மாட்டேன்னு சொல்றாங்கன்னு. இன்னைக்கு இப்பதான் வந்துருக்கு. இல்லை அது ரெண்டும் சேர்ந்து இழுக்குது. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு சார், நான் அனுப்புறேன். ஓகே, இப்போ ஒர்க் ஆகுது சார். இப்போ பாருங்க, மில்லி செகண்டுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் மைக்ரோ செகண்டுக்கு போட்டுக்கோங்க. வியூ கொடுத்தீங்கன்னா மைக்ரோ செகண்ட் இருக்கும். அதாவது 20 மில்லி செகண்டுங்கிறது 0.2, ஓகேங்களா? 0.2 வரையும் 8 இருக்கு. 20 மில்லி செகண்ட் கொடுத்துருக்கேன். 10 மில்லி செகண்ட் வந்து 5 இருக்கும். 10 மில்லி செகண்ட். ஸோ 10 மில்லி செகண்ட் வந்து
சார் ஒரு நிமிஷம் இதை மாற்றிக்கணும், இல்லைன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. போயிட்டு ஃபிக்ஸ்டு ஸ்டெப்புக்கு மாற்றிக்கங்க. அதை கான்ஃபிகரேஷன் பேராமீட்டர்ஸ் பண்ணீங்க எது சால்வ் மாத்திரம் ஃபிக்ஸ்டு சார்? ஸ்டெப் மாற்றிக்கணும். வேரியபிள் ஸ்டெப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் மில்லி செகண்ட்ஸ் கொடுக்கும்போது அது சரியாக ஒர்க் ஆகும். ஒரே மாதிரி டைம் தான் கொடுக்குறீங்க, என்ன கொடுத்தாலும். ஓகே 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 ஃபிக்ஸ்டு ஸ்டெப் மாற்றிக்கங்க. ஓகே. ஃபிக்ஸ்டு ஸ்டெப் மாற்றிட்டு ஸ்டெப் சைஸ் இது மாதிரி ஏதாவது வேல்யூ கொடுத்து செக் பண்ணுங்க. இது போகலாமா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கிளாஸ் முடிச்சு. அடுத்து வந்து அதே மாதிரி தான், ஆனால் டைம் கிடையாது. இங்கே டிக்கு போட்டிருக்கேன். டிக்குங்கிறது என்னன்னா சாம்பிள் டைம் பொறுத்து மாறும். சாம்பிள் டைம் என்ன சொல்கிறோம்னா நம்ம இங்கே செட் பண்ணுற ஸ்டெப் சைஸ் இதை பொறுத்து. ஓகேங்களா? நான் 0.1 கொடுத்துருக்கேன். ஓகேவா? இங்கே ஸோ 0.1னா ரெண்டு டிக்குன்னா 2.1 2.1 அப்போ 2 மல்டிப்ளைடு பை 0.1. அப்போ வந்து 0.2க்கு அப்புறம் இது மாறும். இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு இது ஃபஸ்ட் இனிஷியலாக 2ன்னு இருக்கும். இந்த ஸ்டேட்லேருந்து ரெண்டு டிக்குக்கு அப்புறம் 4ன்னு மாறும். திரும்ப இங்கேருந்து 5 டிக்குக்கு அப்புறம் இங்கே மாறும். 5ன்னா 5 மல்டிப்ளைடு பை 0.1. ஸோ ஆஃப்டர் 0.5க்கு அப்புறம் ஆஃப்லேருந்து ஆன் போகும். ஸோ 4லேருந்து 2க்கு மாறும். இது பேர் இம்ப்ளிசிட் டிக் டெம்போரல் லாஜிக்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்சல்யூட் டைம், இது வந்து இம்ப்ளிசிட் டிக்கை பேஸ் பண்ணி. டிக்குங்கிறது சாம்பிள் டைம் பேஸ் பண்ணி ஸ்டெப் சைஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு 0.2 வரையும் 2ல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து 5, அதாவது 5 டிக்குன்னா 5 மல்டிப்ளைடு பை 0.1. ஏன்னா நம்மளோட ஸ்டெப் சைஸ் வந்து 0.1. ஸோ 0.5 டைம் வந்து 4ல் இருக்கும் அடுத்த ஸ்டேட்டில். அடுத்து திரும்ப 2 டிக்கு வந்து 2 டிக் வந்து ஆனில் இருக்கும். அப்புறம் அந்த 2 டிக் ஆஃப். அதாவது ஸ்டேட் நேம் சொல்கிறேன். கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ 2 டிக்குங்கிறது நான் 0.1 கொடுத்துருக்கேன் அந்த கான்ஃபிகரேஷன் பேட்டர்ன். இதில் போனீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஸ்டெப் சைஸ் கொடுத்துட்டு அதில் போய் அந்த செட்டிங்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதில் போய் சால்வரில் வந்து ஃபிக்ஸ்டு ஸ்டெப் கொடுத்துட்டு இது மாதிரி 0.1 கொடுத்துருங்க செக் பண்ணுறதுக்கு. கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணும்போது சார் அந்த இதில் சார் அந்த எக்ஸ் இன்புட்னு இருக்குல்ல சார், ஆமாம். அது எப்படி இன்புட் இல்லாமல் எப்படி எழுதுறது? இல்லை அது இன்புட் இல்லையே நமக்கு. அதான் அது இப்போ சார்ட் எடுத்துட்டேன். நான் ஏற்கனவே இருந்தது ஒன்று மாடிஃபை பண்ணேன்னா. இல்லை அப்படி பண்ணீங்கன்னா அதை டெலிட் பண்ணணும். இப்போ அதை டெலிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த மாடல் எக்ஸ்ப்ளோரர் இருப்பாங்க. ஆமாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த சார்ட்டை நீங்கள் இப்போ டெலிட் பண்ணணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சார்ட்டை டெலிட் பண்ண போட்டேன்னா இந்த ஏ மட்டும் தான் இருக்குது. இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணி கட்டணம் கொடுத்தேன்னா அது போயிடும். இல்லைன்னா அது டெலிட் ஆகாது. இதுவரை டெலிட் பண்ணணும்னா இது மாடல் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணி. ஓகே ஓகே சார். சார் அங்கே போய் கட்டுன்னு கொடுத்தேன். அந்த எக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி கட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். கரெக்டாக நீங்கள் எந்த சார்ட்டில் வேணுமோ அந்த சார்ட்டில், அதாவது சார்ட் நேம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சார்ட் சார்ட்டுன்னு இருக்கு. இந்த இதில் 2 சார்ட் இருக்குது. சார்ட் 1. எந்த சார்ட்டில் வேணுமோ சார்ட் 1ல் நீங்கள் இப்போ டெலிட் பண்ணணும்னா எக்ஸ்ப்ளோரரில் போய் சார்ட் 1ல் எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணலாம். இல்லை சார்ட்டில் எனக்கு இந்த இதில் ரிசல்ட் வேணும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்து கட் பண்ணிட்டீங்கன்னா போதும்.
முத்துக்குமார் ஃபாலோ பண்ண முடியல உங்களோட ஜெயக்குமார். Hello? முடியும் நான் முடியும். வந்து ஏதோ 4 செகண்ட்ஸ் அது மாதிரிலாம் யூஸ் பண்றோம். இதுல வந்து லைக் பாயிண்ட்ஸ் வைக்காம வந்து இதுல ஏன்னு யூஸ் பண்ற முடியும். இதுல இந்த இப்போ நம்ம யூஸ் பண்றோம்ல இம்ப்ளிசிட் செக்வென்ட்லாம் அதுல செக்வென்ட்னாலும் என்ன? வந்து சாம்பிள் டைம் அந்த இது பேஸ்டு தானே. ஆமா, அதனால சாம்பிள் டைம் வந்து பேஸ். நம்ம லைக் 4.5 நீங்க 5 போட்டீங்கல்ல ஆஃப்டர் 5 டிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்கல்ல இது 5 ஆமா பதிலா ஆமா. வந்து 4.5 போட முடியாது. 4.5 மாத்த 4.5 முடியாது. போடலாமே. போடலாம். அதை வரலையா போடலாம். போலாமா? போடலாமே. எனக்கு ஏதோ எரர் வருதுன்னு அதான். 4.5 கூட எரர் வருதா? எனக்கு ஆமா. எதுவும் இல்லையே. கரெக்டா ஆஃப்டர் 0.4 இருக்கு அப்புறம் மாறுமே. ஒர்க் ஆகுது. ஓகே ஓகே. வேற ஏதாவது மிஸ்டேக்? கஜேந்திரன் சார் மாதிரி வந்து இல்ல ஆக்சுவலா கஜேந்திரன் சார் மாதிரி வந்து நான் அந்த இல்ல இன்னொரு இல்ல அந்த இல்ல இல்ல ஆக்சுவல் ஒரு சயின்ஸ் நிமிஷம் இருங்க, ஒரு அதுக்கு நிமிஷம் வந்து இருங்க. இதுல 0.45 கொடுத்திருந்தாலும் எனக்கு 5 டிக்கு தான் எடுத்துக்குது. ஓகே. ஒரு நிமிஷம். 3.5 கொடுத்தா 4 டிக்கு எடுத்துக்கிட்டா நம்ம பாயிண்ட் சேஸ் பண்ண முடியாது அப்படின்னா. இல்ல அது நம்ம பாயிண்ட்ஸ்ல கொடுத்தா அதோட மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கிட்டு இருக்கும். அப்போ 3.1 கொடுத்து ஓகே பாருங்க. ஓகே. அது 3.1 3 எடுத்துக்கிச்சுன்னா 0.5 மேல 4 ரவுண்ட் பண்ணிடுது, இல்லைன்னா ம் 3 ரவுண்ட் பண்ணிடுது. ஓகே, நான் செக் பண்றேன். ஓகே 3.1 என்ன ஆகுது. ஓகே, அது நீங்க 3க்கு மேல என்ன கொடுத்தாலும் 4 தான் ரவுண்ட் ஆகும். ஓகே ஓகே சரிங்க. ஏன்னா ஸ்டெப் சைஸ் மாற்றி நான் செக் பண்ணி பார்க்குறேன். பாயிண்ட்ஸ் இல்லை, அது ஒர்க் ஆகும். ஓகேண்ணா. ஓகே ஓகே. ஆனால் செகண்ட்ஸில் நான் மாறும். செகண்ட்ஸில் மாறும்னு நினைக்கிறேன். செகண்ட்ஸில் இஷ்யூ இருக்கு. செகண்ட்ஸில் 2.1 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். இதில் கொடுத்து பார்த்தீங்களா பாயிண்ட்ஸில்? இதுல வந்து நான் பாயிண்ட் போட்டு வரேன்னு ஒர்க் ஆகுங்க. பாயிண்ட்ஸில் ம் ஸ்டெப் சைஸ் கொஞ்சம் இல்லைன்னா கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. செகண்ட்ஸு இன்டிஜெக்டிக் ஸ்டெப் சைஸ் ஆனால் உங்களுக்கு நீங்கள் ரெக்குவயர்மெண்ட்டில் கொடுத்துருவாங்க அந்த ஸ்டெப் சைஸ். அதெல்லாம் நம்ம ஓகே. டேரெக்டாக 2.5 செகண்ட்ஸு. ஓகே, வீட்டில் இருக்குது. 0.5 செகண்டு இந்த லைவில் இருக்குது.
கிளியரா சொல்லு. செகண்ட்ஸ்ல ஒர்க் ஆகுது, பட் டிக்ல ஒர்க் ஆகல. ஓகேண்ணா. ஓகே 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 ஓகேண்ணா. ஓகே, அடுத்து நான் ஒன்று பண்ணுறேன். சைன் வேவ் கிரியேஷன். சைன் வேவ் பிளாக் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோமா? சைன் பிளாக் சிம்லிங் இது ஸ்டேட் ஃப்ளோவில் அவனோட அசைன்மெண்ட் தர்றேன். சைன் பிளாக் செக் பண்ணோமா? ஒரு ப்ரீ ரெக்வெஸ்ட் இருக்குது. என்னென்னா எல்லாருமே அந்த சால்வரில் போயிட்டு ஃபிக்ஸ்டு ஸ்டெப் வச்சு 0.001 வச்சுருக்கோம். என்னன்னா சைன் வேவ் ஜென்ரேட் ஆகுது. போயிட்டு 0.1 வச்சுருக்கோம். ஃபிக்ஸ்டு ஸ்டெப்பு 0.001. இது வந்து 100 மைக்ரோ செகண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சைன் வேவ் ஜென்ரேட் பண்ண இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, சைன் வேவ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இதான் ஃபார்முலா. என்னென்னா ஃபார்முலானா ஆம்ப்ளிடியூடுங்கிறது இங்கே இருக்குது. ஓகேவா? ஆம்ப்ளிடியூடு, அது ஆம்ப்ளிடியூட் வந்து இதோட வந்துட்டுன்னா சைன் ஆஃப், அதாவது சைன் எடுக்கிறோம். சைனுங்கிறது ஃபங்க்ஷனில் சைனு சைனு இதோட சைன்னா ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சி வந்து டைமோட மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ்னா நம்ம இப்போ 3 ஃபேஸ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் 0ல் இருக்கும், அடுத்து வந்து 120 டிகிரி ஷிஃப்ட் ஆகிருக்கும், அடுத்து வந்து 240 டிகிரி ஷிஃப்ட் ஆகிருக்கும். எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட் தெரியும், அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ 3 ஃபேஸில் வந்து ஒரு ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் 0 டிகிரியில் இருக்கும், அடுத்த ஃபேஸ் வந்து 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகிருக்கும், அடுத்து வந்து 240 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இதுதான் அந்த ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பயாஸ் தேவையில்லை, யூஸ் பண்ணலாம் அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து ரேடியன் பெர் செகண்டில் இருக்குது, அதனால் ஹெர்ட்ஸுக்கு மாற்றுறதுக்கு 2π 10 வச்சுருந்தேன். ஓகேவா? ஸோ 10 ஹெர்ட்ஸில் பண்ண போகிறோம். அது 2π ஏன் பண்ணால் ரேடியன்ஸ் பெர் செகண்ட் இருக்குது, ஹெர்ட்ஸுக்கு மாற்றுறதுக்கு. ஆம்பிளிட்யூட் ஒன்றே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ஃபஸ்ட்டு ஃபேஸ்னு வச்சுக்கணும். ஓகேவா? இந்த பிளாக் பார்த்துட்டோமா இல்லையா? இல்லை, நான் பார்த்த மாதிரி தான் ஏமாத்தினா ஏதோ ஒரு கிளாஸ்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இல்ல சார், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோம். சைன் பிளாக் பார்க்கலையா? சைன் பார்க்கல சார். மேபி அவங்க உங்களோட வேற கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே அந்த ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா கடைசி கொஞ்சம் வேல்யூ மட்டும் தான் அவுட்புட்டில் வரும். எனக்கு தெரியும் 2014 அந்த வருஷன்ல வந்து என்ன காரணம் அப்படின்னா, ஸ்கோப் செட்டிங்ஸில் கடைசியாக லிமிட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதோட டேட்டா பாயிண்ட்ஸ் தான் கடைசியாக வரணும், 5000 டேட்டா பாயிண்ட்ஸ் தான் வரணும். அதனால தான் அவ்வளோதான் வருது. எடுத்து விட்டிங்கன்னா இனிஷியல்லேருந்து வரும். எடுத்து விட்டு ஃபஸ்ட்லேருந்து எடுத்து பண்ணிங்கன்னா அப்படி வரும். ஓகேவா? ஓகே. ஸோ சைன் வேவ் தான் ஜென்ரேட் பண்ணணும். ஆம்ப்ளிட்யூட் மாற்றிக்கங்க கிளியராக பார்க்குறதுக்கு. சொல்லுங்கள் சார். ஏன் சார்? சார் அப்போ அந்த இனிஷியலாக கொஞ்ச நேரம் அந்த வேவ் ஃபார்ம் வராமல் இருக்கா? இல்லை, அது 0 டைமுக்கு முன்னாடி போணுச்சு, அதனால வராமலாம் இருக்காது. ஓகே. நான் அங்கிட்ட கிளிக் பண்ணிட்டேன், அது 0 கிராஸ் பண்ணிடுச்சு இங்கிட்டு, அதனால கொஞ்சம் நேரம் அப்படி வராத மாதிரி இருந்துச்சு. ஓகே. டைம் 0க்கு முன்னாடி நம்ம எதுவும் இல்லை, அதனால தான். ஸோ இப்படி தான் ஜென்ரேட் பண்ணணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு டாஸ்க் என்னென்னா, ரொம்ப ஒருவேளை உங்களுக்கு அந்த 120 டிகிரி ஃபேஸ் பற்றி தெரியலைன்னா நீங்கள் ஓகே, நீங்கள் இது மட்டும் செக் பண்ணி பாருங்கள். அவங்க அடுத்த டாஸ்க்கு கொடுக்கும்போது உங்களை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னா, நம்ம எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும். இப்போ இது ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆர் ஃபேஸ், ஒய் வந்து இதுலேருந்து 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகிருக்கும், டி வந்து அதுலேருந்து 240 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகிருக்கும். இந்த ஃபேஸ் ஷிஃப்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா இந்த தான் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் சொன்னதான், இந்த ஃபேஸ்ன்றது பார்த்தீங்களா, அவங்களால தான் ஃபேஸ்ன்றது இங்கே இருக்குது. நீங்கள் எவ்வளோனா 2π/3 அது ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு இது 2π/3னா 120 டிகிரி. அடுத்து தேர்ட் ஃபேஸ் வந்து 4π/3 240 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இப்போ டாஸ்க் என்னென்னா 3 சைன் வேவ்ஸ் 3 ஃபேஸ் சைன் வேவ் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. 120 டிகிரி 240 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகி அடுத்த 2 ஆல்ரெடி ஒன்று நான் பண்ணிவிட்டேன், இன்னும் 2 இதுலேருந்து பண்ண போகிறீங்க. எதுவுமே மாற்ற வேணாம், நீங்கள் ஃபேஸை மட்டும் மாற்றினா போதும். 2π/3 4π/3 போட்டு டக்குன்னு பண்ணி சொல்லுங்கள். அடுத்தது
ரெக்குவயர்மெண்ட் கிளியரா? முத்துக்குமார், ஜெயக்குமார், ரஜினிகாந்த் சார். மெயினாக ஃபஸ்ட்டு இந்த ஃபிக்ஸ்டு ஸ்டெப் சால்வரில் வச்சுக்கிட்டு அந்த ஸ்டெப் சைஸ் வந்து அது மாதிரி வச்சுக்கணும். கம்மியான ஸ்டெப் சைஸ் கொடுக்கும்போது சைன் வேவ் ஜென்ரேட் ஆகும். சைஸ் அதே ரொம்ப கம்மியாக இருக்கும் மைக்ரோ செகண்ட்ஸில். அப்போ தான் அது சைன் வேவ் மாதிரி வரும், ஆனால் ப்ராப்பர் சைன் வேவ் வராது. ஸ்டெப் சைஸ் கம்மி பண்ணும்போது, சாரி அதிகம் பண்ணும்போது ஸ்டெப் சைஸ் எப்போவுமே கம்மியாக இருக்கும். 0.0001 அது இப்போ தான் கரெக்டான சைன் வேவ் ஜென்ரேட் ஆகும். 0 வச்சா கூட ஒரு வரும், பட் ரொம்ப எக்ஸாக்டாக இருக்காது. ஜீரோ வச்சுட்டாலும் வைக்கலாம், மோஸ்ட் வருது, பட் பெர்ஃபெக்ட் சைன் வேவ். நீங்கள் இதுதானே கேட்டீங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வரலன்னு. இது மைனஸில் இருக்குது டைம், -1 -0.5. அதனால நான் அதில் கிளிக் பண்ணி விட்டேன், அதனால வருது. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரணும். ஓகேங்க சார். 0.001 அதாவது 001 வச்சாலும் ஓகே, 0.000 வச்சாலும் ஓகே. ஸ்டெப் சைஸ் இருக்கும் கம்மியாக கம்மியாக தான் அது கரெக்டாக ஸ்மூத்தாக கரெக்டாக பண்ணுவோம். இந்த கருவெல்லாம் கரெக்டாக அதுதான் ஸ்டெப் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். நான் டாஸ்க்கு புரிஞ்சிருச்சுல. 3 ஃபேஸ் சைன் வேவ் பண்ணணும். ஒரு ஃபேஸ் நான் பண்ணிட்டேன், அடுத்த ஃபேஸ் 120 ஃபேஸ் இருக்குது, அதுக்கு அடுத்த ஃபேஸ் வந்து 240. மூணையும் கனெக்ட் பண்ணி ஒரே ஒரே ஸ்கோப்பில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு பிளாக் இருக்குல்ல, நம்ம 3 சிக்னலை கனெக்ட் பண்ணி ஒன்றா அவுட்புட்டாக பண்ணுறதுக்கு அதையும் சேர்த்துக்கணும். அது 3 சைன் வேவ் ஜென்ரேட் பண்ணுறீங்க, ஸோ 3 அவுட்புட் வருது. மூணையும் கம்பைன் பண்ணி ஒரே அவுட்புட்டில் இருக்கும். சம்திங் பிளாக் பண்ணது பார்த்துருக்கோம். அதாவது நிறைய சிக்னலை கம்பைன் பண்ணி ஒரே சிக்னலாக இருக்குது, அந்த பிளாக் பேசணும்.
ஓகே பண்ணிட்டீங்களா? ராஜேந்திரன் சார் பண்ணிட்டாரு. உங்களுக்கு புரிஞ்சா அது எப்படி பண்ணணும்? சூப்பர் சார், இப்படிதான். ஆனா இதுல நீங்க வந்து இந்த ஃபிக்ஸ் ஸ்டெப் சைஸ் போட்டிருக்கீங்களா இந்த சாம்பிள் டைம் அது என்னென்ன போட்டிருக்கு சொல்லுங்க லைக் சார். நீங்க ஃபிக்ஸ்டு ஸ்டெப் சைஸ் போட்டுறீங்களா? 0.001 இல்லைன்னா ம். ஆமா. அது என்ன சாம்பிள் அது டைம் அண்ணா போட்டிருக்கீங்க? ஒரு நிமிஷம் காமிங்களேன். அங்கே தான் இருக்கீங்களா நீங்க? டக்குன்னு அப்பயே கேட்டிருக்கணும்ல. ஓகே, அதுதான் நான் ஓகேவா? போட்டிருக்கேன். பட் தெரியுதா? தெரியுது, தெரியுது, எனக்கு தெரியுது. நீங்க இப்ப சொன்னதான் நான் முன்னாடியே போட்டு பார்த்தேன். பட் கரெக்டா அவுட்புட் வரல. சரி, திரும்ப நீங்க ஃபிக்ஸ்டு ஸ்டெப்னு மாத்திட்டீங்களா? நான் மாத்திட்டேன், அதெல்லாம் பண்ணிட்டேன். பட் இந்த ஃபிக்ஸ் ஸ்டெப்ல வந்து சாம்பிள் டைம் தான் ஒழுங்கா மாத்தல. இப்போ மாத்திட்டேன். செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ எப்படி பண்ணோம் அப்படின்னா ரெசிடென்ஸ் போட்டாங்க. ஓகே, இதை எடுத்துக்கிட்டு இது வந்து 2π/3 போடுங்க. 2π/3னா 120 டிகிரி. அது வந்து 4π/3. பஸ் எல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்க சும்மா மக்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். நீங்க பஸ் தானே யூஸ் பண்ணுறீங்க, இல்லை? பட் மக்ஸ் யூஸ் பண்ணாலே நான் நிறைய சைன் வந்துடும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி சைன் இது நான் இன்னொரு டாஸ்க் தரேன். சைன் வேவ்லேருந்து பயாஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பயாஸ் யூஸ் பண்ணாமல் நான் என்ன சொல்கிறேன், பயாஸ் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அது அவுட்புட் வராது. சைன் வேவ் பார்த்தீங்கன்னா வேரியே வருது. -1லேருந்து 1 வரையும் வேரி ஆகுது. எனக்கு வந்து 0 to 1 வேரி ஆகுது. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்குள்ள லாஜிக் போட்டு கிளியரா -1 to 1 வேரி ஆகுது சைன் வேவ். 0 to 1 வேரி ஆனால் போதும். அதுக்கு என்ன பண்ணுவீங்களோ லாஜிக் கிரியேட் பண்ணி ரெக்குயர்மெண்ட் புரியுது இல்லை? எனக்கு -1 to 1 இருக்குது சைன் வேவ். எனக்கு வந்து 0 to 1 வந்தால் போதும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அது என்ன லாஜிக், என்ன பிளாக் யூஸ் பண்ணி நம்ம மாற்றலாம். இப்போ -1லேருந்து 1 அது மாறுதில்லை. எனக்கு 0 to 1 வந்தால் போதும். இப்போ என்ன பண்ணுறீங்க, பயாஸ் யூஸ் பண்ணாலும் சரி, பயாஸ் யூஸ் பண்ணதுனால வராது எனக்கு தெரிஞ்சு. ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஒரு லாஜிக் போடணும். சில பிளாக்ஸ் வச்சு கன்வெர்ட் பண்ணலாம். அது நான் செக் பண்ணி போய்க்காது. ஓகே, 823க்கு நம்ம வச்சுருக்கோம். சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமாக கிடையாது. பிளாக் தான் ஈஸியாக மாற்றிடலாம். -1 to 1 0 to 1 அதை செக் பண்ணி சொல்லுங்கள். ரெக்குயர்மெண்ட் புரியலன்னா கேளுங்க. இருக்காது, சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. -1 to 1 வராது, 0 to 1 வரும். எனக்கு ஆம்பிடியூட் வேரி ஆகுதுல, -1 to 1 சைன் 0 to 1 வரணும். சின்ன க்ளூ, நீங்கள் சைன் வேவ் பிளாக்குள்ளே போய் எது மாற்ற வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிளாக்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். அது
என்ன பிளாக்ஸ்ன்னு பார்த்து மாற்றிக்கலாம். சிம்பிள் லாஜிக். ஹலோ சார். ஹலோ. ஹலோ சார். சார் அண்ணன் வந்து ஒரு நிமிஷம் வெளில போயிருப்பாங்க சார், அது வந்துருவாங்க. ஹலோ சார். ஹலோ சார், எதுவும் டவுட் கேட்டிங்களா? ஹலோ. ஹலோ சார், கேட்குதுங்களா? இப்போ கேட்குது சார், சொல்லுங்கள். ஓகே சார். இப்போ டாஸ்க் அதுக்கடுத்து கொடுத்தீங்களா? என்ன சார்? டாஸ்க் அதுக்கப்புறம் 3 ஃபேஸ்க்கு கொடுத்தீங்களா சார் அந்த வேவ் ஃபார்முக்கு? ஆமாம், நீங்கள் இல்லையா அப்போ? அது இதாயிடுச்சு. இன்னும் அந்த வேவ் ஃபார்ம் என்ன பண்ணும் சார் 3 ஃபேஸு? இல்லை -1 to 1 இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். -1 எனக்கு வந்து 0 to 1 வேணும். -1 to 1லேருந்து 0 to 1 கன்வெர்ட் பண்ணணும் சைன் வேவ். சார் புரியல எப்படி -1 to 1 ஆம்ப்ளிடியூட் வேரி ஆகுது ஆமாம் பார்த்தீங்களா? ஆமாம் 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 ஆமாம். அது 0 to 1 வேரி ஆகும். எனக்கு ஓகே -1 to 1 வேணும். ஓகே ஓகே.
முத்துக்குமார் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? முத்துக்குமார் பிரபு பிரபு உங்க சைன் வந்துருச்சா ஃபர்ஸ்ட்? வந்துருச்சுண்ணே. நான் ட்ரை பண்றேன். ஓகே முத்துக்குமார் நீங்க? ஹலோ முத்துக்குமார். ட்ரை பண்ணிடுறேன். நான் மேபி அந்த ஒரு பிளாக் வந்து மக்ஸுக்கு லாஸ்டா ஒன்று போடணுமா இல்லை மூணுக்குமே யூஸ் பண்ணணுமா இருக்குமாடா? பட் நான் லேப்டாப் இல்லை. மூணுக்குமே பண்ணணும்பா. மூணு ஃபேஸ்மே வரணும் எனக்கு. 0 மூணு ஃபேஸ்மே -1 to 1 வருது இல்ல. அதான் இல்லை நான் ஓகே புரியுது. பட் அது வந்து இது மூணுக்குமே போடணுமா இல்லை மக்ஸுக்கு அப்புறம் ஒன்று போட்டால் போதுமான்னு கேட்குறேன். அது உங்களோட சாமர்த்தியம். நீங்க ஒன்று போட்டால் கூட ஓகே தான். அது கரெக்டாக எந்த இடத்துல பண்ணுமோ அதை போட்டு மாற்றிக்கங்க. மக்ஸுக்கு அப்புறம் ஒன்று போட்டாவே ஓகே தான். ஓகே ஓகே. ஓகே. ஓகே.
ஸோ ட்ரை பண்ணுங்கள், நம்ம நாளைக்கு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். முடிஞ்ச அளவு போட்டு முடிச்சிருங்க. அதை இல்லை முடியலை அப்படின்னா சொல்லுங்கள், நாளைக்கு கிளாஸில் நான் அதை அந்த லாஜிக் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை எப்படி -1 to 1லேருந்து 1 to 0 to 1 மாத்திரம் காமிக்கிறேன். 3 ஃபேஸ்மே வரணும். ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஆல். பை.